மக்கள் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய இடத்துல திமுக வந்து 25.3% இருக்கான். தாவேகா வந்து 24.7%. நான் என்ன கேட்கிறேன், மக்கள் பிரச்சனையை தீர்க்கும் கட்சியா யாரு? தாவேகா. கட்சி ஆரம்பிச்ச 2 வருஷத்துல எத்தனை மக்கள் பிரச்சனை தீர்த்தாங்க? இல்ல எத்தனை மக்கள் பிரச்சனைக்காக வந்து போராடினாங்க? நான் கேட்கிறேன், மக்கள் பிரச்சனையை தீர்க்கலாம் வேணாம், மக்கள் பிரச்சனைக்காக போராடி இருக்குமா முதல்ல கட்சி? அப்ப இதுல என்ன தெரியுது? முழுக்க முழுக்க தாவேக்காவை முன்னிறுத்தி தாவேக்கா தான் பெரிய ஆணி கொடுங்க போகுது, தாவேக்கா தான் அப்படிங்கிறதுலதான் எங்களுக்கு எல்லாருக்குமே சந்தேகம் வருது. என்னன்னா, இன்னைக்கு நியூஸ் தமிழ்ல செய்தி வெளிவந்த மாதிரி 2 கோடி ரூபாய் பேரம் டுபாக்கோர் கருத்து கணிப்பு வெளியுது அப்படின்னு. அப்ப உண்மையிலேயே எங்களுக்கு அது டுபாக்கோர் கருத்து கணிப்பா தான் பார்க்க தோணுது. டுபாக்கோர் கருத்து கணிப்பு தான் கிட்டத்தட்ட. ஏன்னா நீங்க மக்கள் பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுல தாவேக்காவுக்கு கொடுத்துருக்கீங்க பாத்தீங்களா? இது ஊருக்கே தெரியும் எந்த மக்கள் பிரச்சனையை தீர்த்துச்சு, எந்த மக்கள் பிரச்சனைக்காக போராடிச்சு. இதை மட்டும் எங்களுக்கு சொல்லுங்க. கருத்து கணிப்பே வேணாம். அந்த இத்தனை மக்கள் பிரச்சனை தீர்த்துச்சுங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம். கருத்து கணிப்பு சதவீதம் இதெல்லாம் நாங்க கேட்கவே இல்லை. சொல்ற மாதிரி செவிலியர்கள் பிரச்சனைக்கு விஜய் வந்து போராடினாரு, பொதுச் செயலாளர் வந்து ரோட்ல போராடினாரு, தூய்மை பணியாளர்கள் போராட்டத்துக்கு வந்தாரு, ஆசிரியர்களுடைய போராட்டத்துக்கு வந்தாரு. ஏதோ ஒரு போராட்டங்கள் மக்கள் தமிழ்நாட்டில் நடந்த ஒரு மிகப்பெரிய போராட்டங்கள். இன்னைக்கு தூத்துக்குடி திருநெல்வேலி நடந்த ஆணவ படுகொலையை கண்டிச்சு தாவேகா சார்பா போராட்டம் பண்ணாங்க, மக்களுடைய பிரச்சனையை தட்டி கேட்டாங்க. இப்படி ஏதாவது ஒண்ணு ஒரு பிரச்சனைக்கு குரல் கிடையாது. 24.7%. இதெல்லாம் எப்படி தெரியுமா இருக்கு? போற போக்குல சொல்லி விட்டோன்னு இந்த பூம்பு மாடு தலையாடிக்க போறோம். அந்த மாதிரி எல்லாம் யாரும் செய்தியாளர்கள் யாரும் ஆட்ட மாட்டாங்க, கேள்வி கேட்க தான் செய்வாங்க.